கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம், அதில் 1 அதிகாரம் 7 வசனம். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் ஓய்வு நாள் என்று தேவன் அவங்க சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் யாதொரு வாரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்க போறீங்க. யாதொரு வாரத்திலும் இப்ப தேவன் உங்களுக்காக வரங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிருபையின் வரங்கள் இருக்கு, வல்லமையின் வரங்கள் இருக்கு, நிறைய வரங்கள் இருக்கு. அதுல எந்த ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. எல்லா வரங்களும் உங்களில் செயல்பட போகிறது. ஆனால் தான் யாதொரு வாரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருப்பதற்கு தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். என்ன ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களாங்க. இந்த வருடம் கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வரங்கள், கர்த்தருடைய வல்லமைகள் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அதான் அந்த வசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்க போறீங்க. சகல வரத்தாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க போறீங்க. நீங்க மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களோட அந்த எனர்ஜியை புரிந்து கொண்டு, உங்களோட காரியங்களை புரிந்து கொண்டு, அவங்களும் கர்த்தருக்குள்ள முழுமையாக தங்களை சமர்ப்பிக்க போகிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, உங்கள் மூலமாக அடையாளம் செய்வதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அது பார்க்கலைங்க, நம்ம தேவனுக்காக காத்திருக்கிறோமா? கிடையாது, கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதுல 2 பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் யாதொரு வார்த்தையிலும் குறைவில்லாதவர்களாய். அப்ப யாதொரு வார்த்தையிலும் குறைவில்லாதவர்களாய் இருப்பதற்கு தான் தேவனுடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பமே அதுதான். நம்ம எதிலையும் குறைவுபடக்கூடாது. நிரம்பிகளின் பாத்திரமாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதான் பிதாவின் வீட்டில் அநேக பாத்திரம் போட்டு, ஆசீர்வாதமான பாத்திரங்கள், நிரம்பிகளின் பாத்திரங்கள், வரங்களால் நிரம்பி ஒழிவதற்காக உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால் தான் எந்த வார்த்தையும் நீங்கள் குறைவாக இருக்கக்கூடாதுன்றது தேவனுடைய விருப்பம். அப்போ முதல் பகுதி. இது அடுத்த பகுதியை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்னா, கர்த்தர் வெளிப்பட்டாரு, மாம்சமாக வந்துட்டு போயிட்டாரு, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருப்பது, கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்காக காத்திருப்பதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, வாசல் படின்னு கதவை தட்டுகிறேன்னு சொன்ன தகவல் உங்களுடன் வந்து போஜனம் பண்ண, உங்களுடன் வந்து சகலத்தையும் உங்களுக்கு திருப்தியாக சம்பூர்ணமாக தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த சத்தத்தை கேட்பதற்கு நம்ம காத்திருக்கிறோமா? கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறது கிடையாது. எந்திரிக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், ஜோம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஓகே. அது எந்த மனநிலையில் பண்ணுறோம்? கர்த்தருக்காக காத்திருப்பின் மனநிலையில் பண்ணிடுவோமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம மூலமாக வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதுதான் கிருபையின் வரங்கள். அப்போ தான் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை வந்து அடிக்கடி இந்த ஒரு காரியத்தை அடிக்கடி உங்களுடைய எல்லாத்துக்குமே சொல்லுவேன். நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார், பவுலடிகளார் சொன்னது. அந்த நிலைமையில் நம்ம வர வேண்டும். கிறிஸ்துவுக்காக நம்மளோட சகலத்தையும் திறந்து கொடுக்க வேண்டும். நம்மளுக்கான பாதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தாவை நீர் முழுமையாக எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும், முழுமையாக எங்களுக்கு வியாபித்துக் கொள்ளும், முழுமையாக நீர் இருப்பதை உணர வேண்டும். நான் பேசினா கூட 9 வார்த்தையை பேச வேண்டும். நான் பார்த்தா கூட உண்மை போல பார்க்க வேண்டும். அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வர வேண்டும். முழு வேதம் நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்குறது. முழு வேதம் நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்குறது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் மூலமாக வரங்கள் கிரியைகள் செய்வதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தில் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாக அநேக அடையாள அற்புதங்கள் செய்வதற்காக கர்த்தருக்காக காத்திருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்கக்கூடிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவாய் உமக்காக நாங்கள் காத்திருக்கும்படி நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. எல்லா வரங்களாலும், எல்லா கிருபைகளாலும், எல்லா காரியங்களாலும் நீர்களை நிரப்புவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நிரப்பி வழி பாத்திரமாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மூலமாகவும் உங்கள் வரங்கள் கிரியைகள் உங்கள் கிருபைகள் வெளிப்படப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களை அதற்காகவே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் 9 சமூகத்தில் 9 பாதப்படையிலே அமர்ந்திருந்து இந்த கிருபைகளை, இறக்கங்களை
வரங்களை பெற்றுக்கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றி. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.